இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். எங்களை அன்பு செய்யும் எங்கள் தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்களாக இல்லாமல் எங்கள் உள்ளத்தில் உயிருள்ள விதைகளாக விழட்டும். ஆமாம் ஆண்டவரே. அந்த விதைகள் வளர்ந்து உம்மை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நாங்கள் ஆழமாக வேரூன்ற உதவி செய்யட்டும். எங்கள் அன்றாட வாழ்வில், எங்கள் எண்ணங்களில், வார்த்தைகளில், செயல்களில் உம்முடைய அன்பை பிரதிபலிக்க தேவையான அருளை தாரும். எங்கள் இதயங்களை திறந்து உமது ஆவியின் வழிகாட்டுதலை பெற எங்களுக்கு உதவும். இஸ்ரேல் மக்களின் அனுபவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு உணர்த்தும். வெறும் சின்னங்களிலும் பொருட்களிலும் எங்கள் நம்பிக்கையை வைக்காமல் உயிருள்ள இறைவனாகிய உம்மீது எங்கள் முழு நம்பிக்கையையும் வைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த இறை வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். அவர்களின் உள்ளங்களை திறந்து உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள ஞானத்தை வழங்கும். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் நோய்களையும் தனிமையையும் சமூக ஒதுக்குதல்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் பரிவும் குணமளிக்கும் தொடுதலும் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் இன்று வெளிப்பட மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய விருப்பத்திற்கேற்ப வழிநடத்தும். இந்த மன்றாட்டு எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பேரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். இன்று பொதுக்காலம் முதல் வாரத்தின் வியாழக்கிழமை, ஜனவரி 15ஆம் தேதி 2026க்கான வாசகங்களை நாம ஒன்னா சேர்ந்து சிந்திக்க போறோம். இந்த வாசகங்களோட ஆன்மாவை புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, நிச்சயமா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய நூலகம் இருந்துச்சு. அந்த நூலகத்துல உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இருக்குன்னு மக்கள் நம்பினாங்க. சரி. அந்த புத்தகத்தோட அட்டையை தொட்டாலே போதும் ஞானம் வந்துடும்னு ஒரு நம்பிக்கை. அதனால தினமும் நிறைய பேர் வந்து அந்த புத்தகத்தோட அட்டைய மட்டும் தொட்டுட்டு தங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா திரும்பி போனாங்க. வெறும் அட்டைய மட்டும்? ஆமா. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் அந்த புத்தகத்தை தெரிந்து அதுக்குள்ள இருந்த வார்த்தைகளை வாசிச்சு அதன்படி வாழ்ந்து உண்மையான ஞானம்னா என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. அருமையான ஸ்டோரி. இதுதான் இன்னைக்கு நாம கேட்க போற கேள்வியே. ஆமா. நாம கடவுளோட பிரசன்னத்தை எங்க தேடுறோம்? அந்த புத்தகத்தோட அட்டை மாதிரி சில சடங்குகள்லயோ புனித பொருட்கள்லயோ தேடுறோமா? இல்ல, அந்த புத்தகத்தை திறந்து வாசிச்சவங்கள மாதிரி கடவுளோட ஒரு உயிருள்ள உறவை தேடுறோமா? இதுதான் கேள்வி. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு வாசகங்கள் இந்த 2 பாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு தராசுல வச்சு காட்டுது. ஆமா. வாசகத்துல இஸ்ரேல் மக்கள் கடவுளோட பிரசன்னத்தின் அடையாளமான உடன்படிக்கை பேழைய ஒரு வெற்றி பொருளா நம்பி போர்க்களத்துல படுதோல்வி அடையறாங்க. ஆனா நற்செய்தியிலேயோ சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு தனிநபர் இயேசுல வச்ச உண்மையான நம்பிக்கையால முழுமையான விடுதலை அடையறாரு. வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சரி, வாசகத்தை எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் நூல்ல வருது. அதிகாரம் 4, வசனங்கள் 1-11 வரை. இது மேலோட்டமா பார்த்தா ஒரு போரை பத்தின நிகழ்வு மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா நம்பிக்கைன்னா என்ன, நாம எதை நம்புறோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. கரெக்ட். ஒரு சின்ன தப்பான நம்பிக்கை எவ்வளவு பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்குங்கிறத இதுல பார்க்கலாம். நிச்சயமா. இத நாம சரியா புரிஞ்சுக்க நான் முதல்ல ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஓ, சொல்லுங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தான். அவனுக்கு ஃபைனல் எக்ஸாம். ஆனா அவன் சுத்தமா படிக்கவே இல்ல. ஆனா அவன் கிட்ட ஒரு அதிர்ஷ்ட பேனா இருந்துச்சு. போன வருஷம் ஒரு டாப்பர் அந்த பேனாவை வச்சு எழுதிதான் பெரிய ரேங்க் வாங்கினாராம். இப்போ அந்த பேனா இவங்கிட்ட இருக்கு. சரி, அப்ப நம்பிக்கை மொத்தம் அந்த பேனா மேலதான். அதேதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டே படிறான்னு சொல்றாங்க. ஆனா அவன் கேட்கல. இந்த பேனா இருக்கு, நான் கண்டிப்பா பாஸ்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு போனா அந்த பேனாவை எடுத்தான். ஆனா படிக்காததுனால அவனுக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் தெரியல. கடைசில ஃபெயில் ஆயிட்டான். ஆமா. இப்ப தப்பு பேனா மேலையா? இல்ல, அந்த பேனாவையே ஒரு மந்திரக்கோள் மாதிரி பார்த்தானே, அந்த மூட நம்பிக்கை மேலதான் தப்பு. அருமையான ஸ்டோரி. நாம பார்க்க போற வாசகத்தோட மைய கருத்தே இதுதான். கரெக்ட். சரி, அப்ப அந்த நிகழ்வுக்குள்ள போலாமா? அதோட தொடக்கம் என்ன? நிகழ்வோட ஆரம்பமே ஒரு போர்ல தான் தொடங்குது. ஆமா. இஸ்ரேல் மக்களுக்கும் அவங்களோட பரம எதிரியான பெலிஸ்தியர்களுக்கும் போர் நடக்குது. இஸ்ரேலர்கள் எபேனேசர்ல பாளையம் இறங்குறாங்க, பெலிஸ்தியர்கள் அபேக்ல. போர் நடக்குது. ஆனா அதோட முடிவு அது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆமா, அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. சுமார் 4000 வீரர்கள் கொல்லப்படுறாங்க. இது ஒரு பெரிய இழப்பு. போர்க்களத்திலிருந்து தப்பிச்சு வந்த பெரியோர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். இன்று
பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறை செய்தது ஏன்? இந்த கேள்வியில ஒரு நல்ல விஷயமும் இருக்கு இல்லையா? நிச்சயமா. நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க தங்களோட தோல்விக்கு பெலிஸ்தியர்களோட படைய காரணம் சொல்லல. ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார்னு கேக்குறாங்க. இது அவங்க விசுவாசத்தை காட்டுது. ஆனா இதுல ஒரு அபாயமும் இருக்கு. சரியான கேள்விய கேட்டாலும் அவங்க தப்பான பதில தேடி போறாங்க. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? பாருங்க, நாம என்ன தப்பு செஞ்சோம், ஆண்டவருக்கு விரோதமா என்ன பாவம் பண்ணோம்னு அவங்க தங்களை சுய பரிசோதனை செய்யல. ஓ, சரி சரி. அதுக்கு பதிலா ஒரு உடனடி தீர்வு, ஒரு குறுக்கு வழியை தேடுறாங்க. இதுதான் அவங்க செஞ்ச முதல் தவறு. அந்த குறுக்கு வழிதான் உடன்படிக்கை பேழை. கரெக்டா சொன்னீங்க. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஷீலோவிலிருந்து நம்மிடையே கொண்டு வருவோம். அது வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அந்த வரிய கவனிங்க. அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகளின் கையிலிருந்து நம்மை மீட்கும். ஆண்டவர் மீட்பார்னு சொல்ல அது மீட்கும்னு சொல்றாங்க. அதேதான். அவங்களோட நம்பிக்கை உயிருள்ள கடவுள் மேல இருந்து ஒரு மரப்பெட்டி மேல மாறிடுச்சு. அவங்க கடவுளை நம்பல, கடவுள் இருக்கிறதா அவங்க நம்புன அந்த பெட்டியை நம்புறாங்க. கடவுளை ஒரு நபரா பார்க்காம ஒரு பொருளா, ஒரு லக்கிச்சா மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஊர்ல பரீட்சைக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட பேனாவை எடுத்துட்டு போனா நல்லா மார்க் வரும்னு நினைக்கிற மாதிரி. ஹஹா, ஆமா. அவங்க உடன்படிக்கை பேழைய போர்க்களத்துக்கு எடுத்துட்டு போனா ஜெயிச்சுடலான்னு நினைக்கிறாங்க. அந்த பேனாவுக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இங்கே அவங்க செயலுக்கும் கடவுளோட சித்தத்துக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடுச்சு. நம்ம ஸ்டோரியில வர்ற பையன் மாதிரி. ரொம்ப சரி. உடனே ஷீலோவுக்கு ஆள் அனுப்பி அந்த பேழையை கொண்டு வராங்க. அந்த உடன்படிக்கை பேழைங்கிறது சும்மா ஒரு பெட்டி இல்ல, அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஆமா, அது ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார் என்பதோடு ஒரு புனிதமான சின்னம். தங்கத்தகடு போட்ட பெட்டி, அதுக்கு மேல கெருபுகளோட உருவம். அது பூலோகத்தில் இருக்கிற ஆண்டவரோட அரியணை மாதிரி. ஆனா இப்ப மக்கள் அத ஒரு தாயத்தை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அந்த பேழையை யாரு கொண்டு வராங்கிறது. ஆமா, குரு ஏலியோட 2 மகன்கள், ஒப்னியும் பினகாசும். திரு விவிலியமே அவங்கள தீயவர்கள்னு சொல்லுது. பாருங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத ஊழல் செஞ்ச 2 குருக்கள் ஆண்டவரோட பிரசன்னத்தோட சின்னத்தை கொண்டு வராங்க. இதுவே அவங்களோட ஆன்மீக நிலைமைய காட்டுது. சரி, அந்த பேழை பாளையத்துக்குள்ள வந்ததும் என்ன ஆச்சு? ஒரே கொண்டாட்டம்தான். நிலமே அதிரும் அளவுக்கு பயங்கரமா ஆரவாரம் பண்றாங்க. மனசுக்குள்ள வெற்றி கிடைச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு. இது ஒரு உளவியல் பொறி மாதிரி. நாம ஒரு சின்னத்தை நம்பி உண்மையான தகுதியையோ உழைப்பையோ மறந்துடுறது. அவங்க தங்களோட பாவத்துக்காக மனவருந்துறத விட்டுட்டு அந்த பேழை மேல முழு நம்பிக்கையும் வச்சுட்டாங்க. சரி, இப்போ அடுத்த கட்டம். இஸ்ரேலர்கள் இப்படி ஆரவாரம் பண்ணும்போது எதிரி பாளையமான பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. என்னடா இது எபிரேயர் பாளையத்துல ஒரே சத்தமா இருக்குன்னு குழம்புறாங்க. அப்புறம் விஷயம் தெரிய வருது. ஆமா, ஆண்டவரோட பேழை அவங்க பாளையத்துக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் பெலிஸ்தீர்களுக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. அவங்க அலறாங்க, கடவுள் பாளையத்துக்கு வந்து விட்டார், நமக்கு ஐயோ கேடு. இதுதான் இந்த நிகழ்வோட உச்சகட்டமான முரண்பாடு. நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவரோட சொந்த மக்கள் ஒரு மரப்பெட்டியை பார்த்து தைரியமாகறாங்க. ஆனா ஆண்டவரை அறியாத புறவினத்து மக்கள் அந்த பெட்டி வந்ததும் ஆண்டவரோட வல்லமையை நினைச்சு பயப்படுறாங்க. அது மட்டுமல்ல, அவங்க இஸ்ரேலின் கடவுளோட பழைய செயல்களை எல்லாம் நினைவுபடுத்துறாங்க. ஆமா, இந்த கடவுள் தான் எகிப்தியரை பாலைவனத்தில் தண்டித்தவர்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு உண்மையான பயபக்தி இருக்குன்னு பாருங்க. ஆண்டவரை அறியாதவங்களுக்கு ஆண்டவரோட செயல்கள் மேல ஒரு பயம் இருக்கு. ஆனா ஆண்டவரை அறிந்ததா சொல்லிக்கிற இஸ்ரேலர்களுக்கு ஒரு பொருள் மேலதான் நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பயம் பெலிஸ்தியர்களை முடக்கி போடல இல்லையா? இல்ல, அதுக்கு பதிலா அவங்கள இன்னும் வேகமா போராட தூண்டுது. துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையுடன் போரிடுங்கள்னு தங்களை தாங்களே உற்சாகப்படுத்திக்கிறாங்க. அவங்க தங்களோட பயத்தை ஒரு உந்து சக்தியா மாத்திக்கிறாங்க. ஆமா. சரி, இப்போ அந்த போரோட இறுதி முடிவு, நிகழ்வோட கடைசி பகுதி. இது ஒரு பேரழிவு. பெலிஸ்தியர்கள் முழு பலத்தோட தாக்குறாங்க. இஸ்ரேல் மக்கள் படு தோல்வி அடைறாங்க. தோல்விங்கிறது கூட ஒரு சின்ன வார்த்தை. ஆமா, முதல் போரை விட இந்த முறை இழப்பு பல மடங்கு அதிகம். 30,000 வீரர்கள் கொல்லப்படுறாங்க. அவங்க போட்ட தப்பான திட்டம் பிரச்சனையே இன்னும் பெருசாகிடுச்சு. இதையெல்லாம் விட மிகப்பெரிய அவமானம் என்னன்னா, அவங்க எதை வெற்றி சின்னமா நம்புனாங்களோ அந்த கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. நினைச்சு பார்க்கவே முடியல. ஆண்டவரோட பிரசன்னத்தின் சின்னம் எதிரிகளால் கைப்பற்றப்படுது. அதோட அந்த பேழைய கொண்டு வந்த ஒப்னியும் பினஹாசும் கொல்லப்படுறாங்க. மொத்தத்துல அவங்க திட்டம் ஒரு பேரழிவுல முடியுது. இந்த நிகழ்வுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? முதல் பாடம்,
ஆண்டவரை நாம ஒருபோதும் ஒரு கருவியா பயன்படுத்த முடியாது. அவர் நம்மள வழி நடத்துறவர், நாம அவரை இயக்குறவங்க இல்ல. கடவுள்கிட்ட நம்ம திட்டத்தை சொல்லி ஆசீர்வதிக்க சொல்றதுக்கும் கடவுளோட திட்டம் என்னன்னு கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. அவங்க செஞ்சது ஆணவத்தோட பாவம். கடவுளையே கட்டுப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவங்களோட தோல்வி இன்னும் கடுமையா இருந்துச்சு. ஆமா, அவங்க பேழைய ஒரு விக்கிரகம் மாதிரி வழிபட்டாங்க. கடவுளோட பிரசன்னத்தின் சின்னம் எதிரிகளால் கைப்பற்றப்பட்டது. கடவுளோட மகிமை அவங்கள விட்டு போயிடுச்சுன்றதோட தெளிவான அடையாளம் அது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வு இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியை எழுப்புது. இன்றைய நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம எதை கடவுளோட உடன்படிக்கை பேழையா நினைக்கிறோம்? இது மட்டும் என் கூட இருந்தா போதும், எனக்கு ஒன்னும் ஆதாதுன்னு நாம எதை நம்புறோம்? அது நம்ம கழுத்துல போடுற சிலுவையா இருக்கலாம், இல்ல கையில வச்சிருக்கிற ஜபமாலையா இருக்கலாம். ஆமா, இதெல்லாம் நல்ல புனித பொருட்கள் தான். ஆனா ஒருவேளை நாம கடவுளுக்கு பதிலா இந்த பொருட்களை நம்ப ஆரம்பிச்சிட்டோமா? உயிருள்ள கடவுளோட உறவை விட்டுட்டு வெறும் சின்னங்கள்ல மட்டும் திருப்தி அடைஞ்சிடுறோமா? இத நாம ஒவ்வொருத்தரும் நேர்மையா சிந்திச்சு பார்க்கணும். அருமையான சிந்தனை. இது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னன்னா, கடவுளோட பிரசன்னத்தையோ வல்லமையையோ நம்மளால ஒரு பொருளுக்குள்ளேயோ ஒரு சடங்குக்குள்ளேயோ அடக்கி நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தவே முடியாது. இந்த மாபெரும் தோல்வி, இந்த கைவிடப்பட்ட நிலை, இதோட வலிய நாம அடுத்ததா பார்க்க போற பதிலுரை பாடல்ல அப்படியே உணர முடியுது. ஆமா, அந்த பேரழிவுக்கு பிறகு ஒரு இஸ்ரேலோனோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு திருப்பாடல் 44 ஒரு படம் பிடிச்சு காட்டுது. அந்த வரிகள் நெஞ்ச உழுக்குற மாதிரி இருக்கு. இப்போது நீர் எங்களை தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்தி விட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போரும் எங்களை கொள்ளையடித்தனர். இந்த வார்த்தைகள்ல ஒரு ஆழமான வலி இருக்கு. அவங்க அடைஞ்ச தோல்விக்கும் அவமானத்துக்கும் காரணம் ஆண்டவரோட பிரசன்னம் இல்லாததுதான்னு ஆழமா நம்புறாங்க. அந்த வரி, எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர், அதுதானே முக்கியம். ஆமா, அதுதான் மையப்புள்ளி. எப்படி சொல்றதுன்னா, அவங்களோட ஆற்றல் இல்லாம போனதையும் அவங்க ஆண்டவரையே முழுசா சார்ந்திருந்த நிலையும் அது காட்டுது. போர்ல தோத்து உடைமைகளை இழந்த நிக்கிற ஒரு சமூகத்தோட வலிய நம்மால உணர முடியுது. அந்த வலி அதோட நிக்கல. அதுக்கப்புறம் சமூகத்துல அவங்க சந்திக்கிற இழிவு, அது வசனங்கள் 13, 14 சொல்லுது. எங்களை அடுத்திருப்போர் பழிச்சொல்லுக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் சுற்றத்தார் ஏளனம் செய்வதும் இகழ்ச்சி செய்வதும் எங்களை உள்ளாக்கினீர். வேட்டினத்தாரிடையே எங்களை ஒரு பழிச்சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நக்கிக்கின்றனர். இது ரொம்ப கொடுமையான நிலைமை. சொந்த தோல்வியோட வலி ஒரு பக்கம்னா, சுத்தி இருக்கிறவங்களோட ஏளனம். ஆமா, அந்த பழிச்சொல் மறுபக்கம் மத்த மக்கள் அவங்கள பார்த்து இவங்களோட ஆண்டவர் எங்க போனாரு அப்படின்னு கேக்குற நிலைமை. இது அவங்களோட துன்பத்தை இன்னும் அதிகமாக்குது. உண்மைதான். நீங்க கூட உங்க வாழ்க்கையில சிந்திச்சு பார்க்கலாம். நீங்க துன்பப்படும் போது மத்தவங்களோட வார்த்தைகள் உங்களை இன்னும் அதிகமா காயப்படுத்தின தருணங்கள் உண்டான்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு துன்பத்திலையும் அவமானத்திலையும் திருப்பாடல் ஆசிரியர் அமைதியா இருந்துடல. அவர் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புறார். வசனங்கள் 23, 24ல அந்த ஆற்றாமையையும் அந்த உரிமையும் நம்மால பார்க்க முடியுது. என் தலைவா, கிளர்ந்தெழும், ஏன் உறங்குகின்றீர்? விழித்தெழும், எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதீர். நீர் உமது முகத்தை ஏன் மறைத்துக் கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன் உறங்குகின்றீர், விழித்தெழும்னு ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு. ஆமா, இது மரியாதை குறைவா தெரியலையா? நல்ல கேள்வி. ஆனா இது நம்பிக்கையின்மையோட வெளிப்பாடு இல்ல. இதுக்கு நேர்மாறா, நீர் ஒருத்தர் மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும், அதனால நீர் அமைதியா இருக்கக்கூடாதுங்கிற ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடு இது. ஓ, அப்படியா? நம்ம ஜபங்கள்லயும் இவ்வளவு நேர்மையாவும் உரிமையோடவும் ஆண்டவர்கிட்ட பேசணும்னு இந்த வாசகம் நமக்கு கத்துக் கொடுக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த திருப்பாடலோட பல்லவி, அதாவது அதோட மைய கருத்து, அவங்க நம்பிக்கையோட அடித்தளத்தையே காட்டுது. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. அவங்க நாங்க நல்லவங்க அதனால எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லல. அதுக்கு பதிலா உமது பேரன்பு மாறாதது, அந்த அன்பை முன்னிட்டு எங்களை மீட்டருளும்னு கேக்குறாங்க. நம்ம தகுதியை வச்சில்லாம ஆண்டவரோட மாறாத அன்பை வச்சு ஜபிக்கும்போது அந்த ஜபத்துக்கு சக்தி அதிகம்.
அப்போ இந்த திருப்பாடல் நாம கைவிடப்பட்டதா உணர்ற தருணங்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு மாதிரி. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கலையோ, அவர் உங்களை மறந்துட்டாரோன்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட நேரங்கள்ல உங்க உணர்வுகளை மூடி மறைக்காம இந்த திருப்பாடல் ஆசிரியர் மாதிரி ஆண்டவர்கிட்ட நேர்மையா பேசுங்க. உங்க கோபத்தை, உங்க வலிய, உங்க ஆற்றாமைய எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டுங்க. ஏன்னா அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை. ஆமா, துன்பத்தோடு இருண்ட நேரத்துல கூட அவரோட பேரன்பை பற்றிக்கொள்ள இந்த வாசகம் உங்களை ஊக்குவிக்கட்டும். இது உங்களுக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? நீங்க ரொம்ப நம்பி இருந்த ஒண்ணு, ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு திட்டம், திடீர்னு உங்களை கைவிட்டப்போ கடவுள் எங்க போயிட்டாரு, அவர் என்னைய மறந்துட்டாரா அப்படின்னு நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? அந்த தனிமையான கைவிடப்பட்ட உணர்வுக்கு இந்த திருப்பாடல் ஒரு குரல் கொடுக்குது. ஆனா இந்த விரக்தியிலேயே இந்த பாடல் முடியல. அதோட பல்லவி தான் நமக்கு நம்பிக்கையை தருது. ஆமா, ஆண்டவரே, நாங்க தகுதியானவங்க, அதனால எங்களை காப்பாத்துங்கன்னு அவங்க கேட்கல. அதுக்கு பதிலா எங்க கிட்ட எந்த தகுதியும் இல்ல, நாங்க தோத்து போயிட்டோம், ஆனா உங்களோட அன்பு மாறாதது, அந்த அன்பு நம்பி நாங்க கேக்குறோம், எங்களை மீட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு அவங்க மன்றாடுறாங்க. தோல்வியின் ஆழத்துல தான் கடவுளோட பேரன்பு மட்டும்தான் ஒரே ஆதாரம்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கைவிடப்பட்ட உணர்வோட உச்சத்துல இருந்து நற்செய்தி நம்மள அப்படியே வேறொரு தளத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, முதல் வாசகத்துல கடவுள் தங்களை கைவிட்டுட்டதா ஒரு கூட்டம் புலம்புது. ஆனா நற்செய்தியில கடவுளே இயேசு வடிவுல கைவிடப்பட்ட ஒரு தனி மனிதனை தேடி போறார். அங்க ஒரு கூட்டத்தோட ஆரவாரம், இங்க ஒரு தனி மனிதனோட அமைதியான நம்பிக்கை. இது மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 40வது வசனம். ஒரு நாள் தொழுநோயாளி ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாளிட்டு வேண்டினாள். இந்த வாசகத்தை படிக்கும்போது தொழுநோயாளின்ற வார்த்தைய நம்ம சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது. ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்துல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருந்துச்சுன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப சரி, அது ரொம்ப முக்கியமான புள்ளி. நாம இன்னைக்கு தொழுநோயின்னு சொல்ற ஹான்சன்ஸ் டிசீஸ பத்தி மட்டும் அவங்க பேசல. ஓ, அப்படியா? ஆமா, அந்த காலத்துல சொரியாசிஸ், சிரங்கு மாதிரி குணப்படுத்தக்கூடிய தோல் நோய்கள் உட்பட தீவிரமான தோல் வியாதிகள் எல்லாமே வந்து தொழுநோய் அப்படிங்கிற பொதுவான பேர்ல தான் அழைக்கப்பட்டுச்சு. அப்போ இங்க பிரச்சனை நோய் பரவுறதை விட சடங்கு ரீதியான தீட்டு அப்படிங்கிறது தான். ஓ, அப்ப இது ஒரு மருத்துவ பிரச்சனையை விட ஒரு சமூக மத பிரச்சனையா இருந்திருக்கு, அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. லேவியர் நூல்ல இருக்கிற சட்டங்களின்படி ஒரு தொழுநோயாளி தீட்டுப்பட்டவரா கருதப்பட்டார். அவங்க ஊருக்குள்ளேயே வரக்கூடாது இல்லையா? வரக்கூடாது. அவங்க தங்களோட ஆடைகளை கிழிச்சுக்கிட்டு தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டே போகணும். ஐயோ! நகரங்களுக்கு வெளியே தனிமையான இடங்கள்ல வாழணும். தன் குடும்பத்தை விட்டு, நண்பர்களை விட்டு, வழிபாட்டு தலங்களை விட்டு, மொத்தத்துல சமூகத்தையே விட்டு விலக்கப்படணும். அது ஒரு உயிரோட இருக்கிற மரணத்துக்கு சமம். நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த மனிதர் எல்லா தடைகளையும் மீறி இயேசு கிட்ட வரார். ஆமா, அதுவே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட செயல். மக்கள் கூட்டம் அவரை பார்த்து விலகி ஓடி இருக்கும். சிலர் கல்லெறிஞ்சு விரட்ட கூட முயற்சி செஞ்சிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் இயேசுவை நெருங்குறார். அதிலும் அவர் சொன்ன வார்த்தைகளை கவனிச்சிங்களா? நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். ஆமா, அவர் என்னை குணமாக்கும்னு கட்டளையிடல, எனக்கு இது வேணும்னு உரிமை கூறல. மாறாக உம்மால முடியும்னு எனக்கு தெரியும், ஆனா அது உம்மோட விருப்பத்தை பொறுத்ததுன்னு ஒரு முழுமையான சரணாகதி நிலையை எடுக்கிறார். அந்த காலத்துல ஒரு ரபியோயோ அல்லது ஒரு புனிதரையோ நெருங்கும் போது எப்படி பேசணும்னு ஒரு முறை இருந்திருக்கும் இல்லையா? இருந்துச்சு. ஆனா இது அந்த முறைகளையும் தாண்டிய ஒரு ஆழமான நம்பிக்கை. அவர் இயேசுவோட வல்லமையை ஏத்துக்கிறார், அதே நேரத்துல அவருடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்ல. அடுத்த வசனங்கள் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, மார்க்கு 1:41 மற்றும் 42. இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குகிற என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். இங்கே பரிவு கொண்டுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனா அதைவிட முக்கியமானது இயேசு அவரை தொட்டது. ஆமா, அதுதான் இந்த நிகழ்வோட மையப்புள்ளி. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி மோசேயோட சட்டப்படி ஒரு தீட்டுப்பட்டவரை, குறிப்பா ஒரு தொழு நோயாளிய தொட்டா தொட்டவரும் தீட்டுப்பட்டவர் ஆயிடுவார். இதுதான் விதி. அந்த காலத்துல தீட்டு தான் எப்போதுமே ஜெயிக்கும்னு ஒரு கருத்து இருந்துச்சு இல்லையா? ஆமா, தூய்மையான ஒண்ணு தீட்டான ஒண்ணு தொட்டா
தூய்மையானதும் தீட்டாயிடும். ஆனா இங்க அது தலைகீழா நடக்குது. எக்ஸாக்ட்லி. இதுதான் இங்க இருக்கிற புரட்சிகரமான விஷயம். இயேசுவோட தூய்மை அந்த மனிதனோட தீட்டால கரைப்படல. மாறாக இயேசு கிட்டேந்து புறப்பட்ட தூய்மையும் அருளும் வல்லமையும் அந்த மனிதனோட தீட்ட விரட்டி அடிச்சு அவனை குணமாக்குது. அருமை. அந்த தொடுதலோட உளவியல் தாக்கத்தையும் நம்ம யோசிக்கணும். பல வருஷமா ஒரு மனுஷனோட ஸ்பர்ஷத்துக்காக ஏங்கியிருப்பார். ஒருவேளை மக்கள் அவரை பார்த்து முகம் சுளிச்சிருப்பாங்க, தூரத்துல ஓடி இருப்பாங்க. ஆமா, பல வருஷம் கழிச்சு ஒருத்தர், அதுவும் இயேசு அவர் மேல பரிவு கொண்டு அவரை தொட்டப்போ, அவருடைய உடல் நோய் குணமாகறதுக்கு முன்னாடியே ஆமா, அவரோட ஆன்மாவில இருந்த தனிமைங்கிற நோய் குணமாகி இருக்கும். அந்த அங்கீகாரம், அந்த அன்பு, அதுதான் உண்மையான அதிசயம். ரொம்ப அருமையான பார்வை. உடல் நலம் பெறுவது ஒரு பகுதிதான். ஆனா சமூகத்தோட மீண்டும் இணைக்கப்படுறது, தன்மானத்தை மீண்டும் பெறுறது, அதுதான் முழுமையான குணம். இயேசுவோட தொடுதல் அந்த முழுமையான குணத்தோட தொடக்கமா இருக்கு. சரி, குணமாக்கினதுக்கு அப்புறம் இயேசு செய்யறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, வசனங்கள் 43 மற்றும் 44. பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். இது எனக்கு எப்போதுமே ஒருவித குழப்பத்தை கொடுக்கும். ஒரு மாபெரும் அற்புதத்தை செஞ்சுட்டு யாருக்கும் சொல்லாதேன்னு ஏன் இவ்வளவு கண்டிப்பா சொல்லணும்? இது மார்க் நற்செய்தி முழுவதுமே நாம பாக்குற ஒரு உத்தி இல்லையா? ஆமா, இறையலாளர்கள் இத மெசியானிய இரகசியம், அதாவது மெசியானிக் சீக்ரெட்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன? அதாவது இயேசுவோட நோக்கம் தன்னை ஒரு அற்புதங்கள் செய்யற மந்திரவாதியாவோ இல்ல மாயாஜாலம் செய்யறவராவோ அடையாளப்படுத்திக்கிறது இல்ல. ஓ, அந்த காலத்துல மக்கள் ஒரு அரசியல் விடுதலை கொடுக்கிற மெசியாவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரோம பேரரசை விரட்டி அடிக்கிற ஒரு ராணுவ தலைவரை தேடினாங்க. அப்போ இவர் அற்புதங்கள் செய்யறாருன்னு செய்தி பரவுனா மக்கள் அவரை தவறா புரிஞ்சுகிட்டு ஒரு அரசியல் தலைவரா மாத்த முயற்சிப்பாங்கன்னு இயேசு நினைச்சாரோ? சரியா சொன்னீங்க. அது அவருடைய உண்மையான பணிக்கு தடையா அமைஞ்சிடும். அவருடைய பணி சிலுவை, மரணம், உயிர்ப்பு மூலமா வர்ற ஆன்மீக மீட்பு. ஆமா, அந்த முழுமையான சித்திரம் மக்களுக்கு புரியுற வரைக்கும் தன்னோட அடையாளத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க அவர் விரும்பினார். அப்போ யாருக்கும் சொல்லாதேங்கிறது ஒரு விதத்துல, நான் யாருன்னு நீங்களா முடிவு பண்ணாதீங்க, என் வார்த்தைகளை கேளுங்க, என் செயல்களை பாருங்க, சரியான நேரத்துல எல்லாம் வெளிப்படும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு விதமான மக்கள் தொடர்பு உத்தின்னு கூட சொல்லலாம். அது ஒரு நல்ல விளக்கம். அப்படியானா குரு கிட்ட போக சொன்னதோட நோக்கம் என்ன? ஒரு பக்கம் ரகசியமா இருக்க சொல்றார், மறுபக்கம் ரொம்பவும் பகிரங்கமான ஒரு செயலை செய்ய சொல்றார். ஆமா, குரு கிட்ட போனா ஊருக்கே தெரிஞ்சிடுமே. அதுவும் அந்த உத்தியோட ஒரு பகுதிதான். முதல்ல சட்டப்படி ஒரு தொழுநோயாளி குணமாயிட்டார்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற அதிகாரம் குருவுக்கு தான் உண்டு. ஓ சரி. அவர் பரிசோதிச்சு சான்றிதழ் கொடுத்தாதான் அந்த மனிதன் மீண்டும் தன் குடும்பத்தோடையும் சமூகத்தோடையும் இணைய முடியும். அப்போ குரு கிட்ட போக சொல்றது மூலமா இயேசு அந்த மனிதனோட சமூக மறுவாழ்வை உறுதிப்படுத்துறாரு. ஒரு சட்டப்பூர்வமான ஆல் கிளியர் சர்டிபிகேட் வாங்குற மாதிரி. ஆமா, இது அந்த மனிதனோட நலனுக்காக. சரி, இதுல வேற நோக்கம் இருக்கா? இருக்கு. ரெண்டாவதா, இது குருக்களுக்கும் யூத தலைவர்களுக்கும் ஒரு சான்று அமைது. மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்துன்னு சொல்றது மூலமா இயேசு, நான் திருச்சட்டத்தை மதிக்கிறேன், நான் அதை அழிக்க வரலன்ற செய்திய அவங்களுக்கு அனுப்புறார். அதே நேரத்துல யார் இவரை குணமாக்கினதுங்கிற கேள்வியை எழுப்பி தன்னோட வல்லமையை அவங்க கவனத்துக்கே கொண்டு போறார். ஒரு மறைமுகமான சவால் மாதிரி. ஆக ஒரே கல்லுல 2 மாங்கா. அந்த மனிதனோட வாழ்க்கையும் சரி செய்றார், மத தலைவர்களுக்கு ஒரு செய்தியும் அனுப்புறார். ஆனா குணமடைஞ்ச அந்த மனிதரால இயேசுவோட கட்டளைய கடைபிடிக்க முடிஞ்சதா? இல்ல. கடைசி வசனம் 45வது வசனம் அதுக்கு பதில் சொல்லுது. ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பத் தொடங்கினார். அவரால் அந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தனக்குள்ள வச்சுக்க முடியல. இத்தனை வருஷமா அனுபவிச்ச துக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒருத்தர் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அவர் ஒரு விதத்துல உலகின் முதல் நற்செய்தி அறிவிப்பாளரா மாறிடுறார். ஆமா, ஆனா அவருடைய இந்த கீழ்ப்படியாமே ஒரு சுவாரஸ்யமான விளைவை ஏற்படுத்துது. ஆமா, ஒரு முழுமையான பாத்திர மாற்றம், ஒரு ரோல் ரிவர்சல் நடக்குது. வசனம் சொல்லுது, அதனால் இயேசு எந்த நகரத்திற்குள்ளும் வெளிப்படையாய்ச் செல்ல இயலவில்லை, வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். இது எவ்வளவு பெரிய முரண்! அதுவரைக்கும் சமூகத்தால ஒதுக்கப்பட்டு ஊருக்கு வெளியே தனிமையில வாழ்ந்த தொழுநோயாளி இப்போ நகரங்களுக்குள்ள சுதந்திரமா நுழைகிறாரு.
ஆனா நகரங்கள்ல போதிச்சிட்டு இருந்த இயேசு இப்போ அந்த மனிதனோட செயலால ஏற்பட்ட புகழின் காரணமா நகரங்கள்ல போக முடியாம வெளியே தனிமையான இடங்களுக்கு போக வேண்டியதாகுது. மிகச்சரியான கவனிப்பு. அந்த மனிதனோட நன்றியுணர்வுடன் கூடிய கீழ்ப்படியாமை இயேசுவோட புது பணிக்கு ஒரு விதத்துல தடையை ஏற்படுத்துது. ஆனாலும் இறை திக்கத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறத தான் அடுத்த வரி காட்டுது. எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். அதாவது இயேசு நகரங்களுக்கு போய் மக்களை தேட வேண்டிய அவசியம் இல்லாம இப்போ மக்களே அவரை தேடி தனிமையான இடங்களுக்கு வராங்க. ஒரு வகையில அந்த மனிதரோட செயல் இயேசுவோட திட்டத்துக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்திருக்கு. ஆமா, இறை திட்டம் மனித செயல்களை தாண்டியும் சில நேரங்கள்ல மனித தவறுகள் அல்லது கீழ்ப்படியாமையின் மத்தியிலையும் நிறைவேறுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த மனிதர் செஞ்சது இயேசுவோட கட்டளைக்கு முரணா இருக்கலாம். ஆனா அதையும் இறைவன் நன்மையா மாத்தி மக்கள் தன்னை தேடி வர ஒரு வழியா பயன்படுத்துகிறார். இது உண்மையான மாற்றத்தை தேடுறவங்க கூட்டத்தையும் ஆரவாரத்தையும் தாண்டி தனிமையான இடங்களுக்கு போகவும் தயாரா இருப்பாங்கன்றதையும் காட்டுது. இந்த நிகழ்வை நாம முழுமையா பார்க்கும்போது ஒரு இறுதி சிந்தனை எழுகிறது. குணமடைந்த அந்த மனிதரால் தன் மகிழ்ச்சியை அடக்க முடியல. இயேசுவோட கட்டளைய மீறியாவது அதை மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சார். நம் வாழ்வில் இறைவனின் அருளை நாம மிகவும் சக்தி வாய்ந்ததா உணர்ந்த தருணங்கள்ல அத மத்தவங்களோட பகிராம இருக்க முடியாத நிலை எப்பவாது ஏற்பட்டிருக்கா? நல்ல நோக்கத்தோட நாம பகிரும் சாட்சியங்கள் சில நேரங்கள்ல இறைவனோட பெரிய திட்டத்துல எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும்னா அதோட அர்த்தம் என்ன? ஒருவேளை நம்ம சாட்சியங்கள் வெறும் அற்புதங்களை முன்னிலைப்படுத்துறதை விட அந்த அற்புதங்களை செஞ்சவரோட குணத்தையும் பரிவையும் போதனைகளையும் முன்னிலைப்படுத்தணும்னு இது நமக்கு நினைவுபடுத்துதா? முதல் வாசகத்துல தகுதியற்ற முறையில உடன்படிக்கை பேழைய தொட்டவங்க செத்து போனாங்க. ஆனா இங்க கடவுளின் உண்மையான பிரசன்னமான இயேசுவை தொட்டவர் வாழ்வை பெறுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு ஒப்பீடு! ஆமா, கடவுளோட உண்மையான பிரசன்னம் ஒரு தங்க பெட்டிக்குள்ள இல்ல, அது இயேசுங்கிற ஒரு நபர்ல இருக்கு. அந்த வல்லமை போர்க்களத்துல எதிரிகளை அழிக்கிற ஒரு ஆயுதம் இல்ல, அது தனிப்பட்ட மனிதர்களோட காயங்களை குணமாக்கி அவங்களுக்கு மீட்பு கொடுக்கிற ஒரு ஊற்று. இதை இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பாக்கும்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோட வார்த்தைகள் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவர் என்ன சொல்றார்? அவர் சொல்றாரு, உடலிலும் ஆன்மாவிலும் துன்புறும் மக்களிடம் இயேசு ஒரு தனிப்பட்ட பிரியத்தை காட்டுகிறார். இதத்தானே நாம இன்னைக்கு நற்செய்தியில பாக்குறோம். ஆமா, சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட துன்பப்படுற ஒரு மனிதனை இயேசு தேடி போய் தொடுகிறார். திருத்தந்தை இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, நோயுற்றோரை கவனித்துக் கொள்வது திருச்சபைக்கு ஒரு விருப்பத்தெரிவல்ல, அது இயேசுவைப் போலவே திருச்சபையின் பணியின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுங்கிறது நமக்கு நேரம் இருந்தா செய்யற ஒரு நல்ல காரியம் இல்ல, அது ஒரு கிறிஸ்தவனோட அடையாளத்தோட ஒரு பகுதி. நாமளும் இயேசுவை போல துன்பப்படுற மனிதர்கள் கிட்ட போய் கடவுளின் கனிவை கொண்டு சேர்க்கணும்னு அவர் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நாம சிந்திச்ச இந்த வாசகங்களை உன்னா இணைச்சு பார்க்கும்போது ஒரு தெளிவான பாதை தெரியுது. முதல் வாசகம் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. கடவுளையோ புனித பொருட்களையோ நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்துற அதிர்ஷ்ட தாயத்துகளா பார்க்காதீங்க. நற்செய்தியும் திருத்தந்தையுடைய வார்த்தைகளும் சரியான வழியை காட்டுது. துன்பத்தை தொட்டு குணமாக்குற இயேசுவை சந்திச்சு நாமும் அதே இரக்கத்தை அதே கனிவை மத்தவங்களுக்கு காட்டணும். உண்மையான ஆன்மீகம் சடங்குகளை விட இரக்கச் செயல்கள்ல தான் பிரகாசமா தெரியுது. ஆக இந்த சிந்தனைகளுக்கு பிறகு உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க கடவுளோட பிரசன்னத்தை எங்க தேடுறீங்க? இஸ்ரேல் மக்களை போல ஒரு குறிப்பிட்ட பலனை எதிர்பார்த்து சில சடங்குகள்லயோ பொருட்கள்லயோ பழக்க வழக்கங்களையோ தேடுறீங்களா? இந்த ஜபத்தை சொன்னா இது நடக்கும், இந்த கோவிலுக்கு போனா அது நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறீங்களா? இல்லை, அந்த தொழுநோயாளையரை போல உங்களோட பலவீனங்களோடும் காயங்களோடும் ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று ஒரு தாழ்மையான நம்பிக்கையோட உயிருள்ள உறவாக இயேசுவை அணுகுகிறீர்களா? ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க. இயேசு அந்த குணமான மனிதர்கிட்ட இத பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு. ஆமா, ஆனா அந்த மனிதரால சொல்லாம இருக்க முடியல. அவர் போய் எல்லாருக்கிட்டையும் இந்த செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிடுறார். சில நேரங்கள்ல கடவுளோட இரக்கத்தை நாம உண்மையாவே அனுபவிக்கும் போது அதை நம்மால நமக்குள்ளேயே அடக்கி வைக்க முடியாது. அது ஒரு நீரூற்று மாதிரி உள்ள இருந்து பொங்கி வரும். ஆமா, முதல் வாசகத்துல பார்த்த இஸ்ரேலர்கள் ஒரு சடங்கு செஞ்சுட்டு அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா இங்க
உண்மையான சந்திப்பை அனுபவிச்ச மனிதன் ஒரு சாட்சியா மாறுறான். இது வெறும் சடங்குகளை கடைபிடிப்பதற்கும் உண்மையான விசுவாச அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீ, இழிவுபடுத்தி விட்டீர் எங்கள் படைகளுடன். நீ செல்லாதிருக்கின்கள் எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தி. எங்களை பகைப்போ எங்களை கொள்ளையிட்டாலும் உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீ. எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீ. வேற்றினத்தாடையே எங்களை ஒரு பழிச்சொல்லாக்கினீ. ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். என் தலைவா கிளர்ந்தெழும் ஏன் உறங்குகின்றை. விழித்தெழும் எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். நீர் உமது முகத்தை ஏன் மறைத்துக் கொள்கின்றீர். எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே
மீட்டருளும்